நாங்கள் வம்பு சண்டைக்கு போனதில்லை, பந்த சண்டையை விடுவதில்லை, வரிப்பொழுதான் போல வெம்மையடா அப்படின்னு சொல்லி தாங்க கம்பேக் கொடுத்துருக்குறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா வாசிஸ் அஜய்கே ரஹானே மோதுனாங்க. இதில் வந்து எங்கே மேட்ச் நடந்ததுன்னா வான்கடே ஸ்டேடியத்தில் தான் மேட்ச் நடந்தது. எம்ஐ வாசிஸ் கேகேஆர். என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி சாஸ்திரி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. டாஸை சுண்டுதான டைம் வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா தான் டாஸு சுண்டுறாப்புல. அதில் மறுபடியும் ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் டாஸு உழுகுது. ஆனால் ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒன்று என்னென்னா, டாஸை மட்டும் எல்லா டாஸும் விழுந்துருதுப்பா. லக்கி கேப்டன் தான் சொல்லலாம். ஏன்னா எங்கே போனாலும் டாஸ் ஹார்திக் பாண்டியாவுக்கு விழுந்துருது. ஸோ அதனால் அவர் வந்து என்ன சூஸ் பண்ணலான்னு ஈஸியாக தேர்ந்ததுப்பா. ஸோ சூஸிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. நம்ம ரவி சாஸ்திரி கேட்டதுக்கு ரவி சாஸ்திரி கேட்கும்போது என்ன கேட்டிருக்காருன்னா, எனி சேஞ்சஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு கேட்டால் 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல. அதாவது முஜீப் ரஹ்மான் வெளிப்பட அஸ்வினி குமார் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் 2 பேர்த்த சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியாவும் அஜய்கே ரஹானும் ஒரு கை குலுக்களை போட்டு களத்தில் சந்திப்பேன் அண்ணே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சுனில் நரைன் வாசிஸ் டிகே குண்டன் டிகே இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேகேஆரில் 2 பேருமே அடிக்கலை. ட்ரென் போல்ட்டும் தீபக் சஹரும் அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளே என்னும் கோயிலில் ட்ரென் போல்ட்டும் தீபக் சஹரும் எடுக்காத விக்கெட்டுகள் உண்டா அந்த மாதிரி தாங்க சம்பவத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. 10ஆவதுக்கு நம்ம அஸ்வினி குமார்னு புதுசாக ஒரு மும்பைக்கு டிபியூட் பண்ணாப்புல. வேறு மாதிரி பவுலரு எந்த மாதிரினா அந்த மாதிரி பவுலிங் போட்டிருக்காப்புல. வரவும் போகிறோன்னெல்லாம் அலற விட்டான். கேகேஆர் பேட்ஸ்மேனுக்கு கையும் பரல காலும் பரல அந்த மாதிரி தாங்க போட்டு அலற விட்டான் பையன். வேறு மாதிரி. அதாவது ஒரு டிபியூட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனா அதில் மும்பை இந்தியன்ஸ் பேர் போனவங்கன்னு நான் சொல்லுவேன். வாய்ப்பு முண்டி தான் நான் கொடுப்போம், பர்ஃபார்மன்ஸ் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க தரமாக செஞ்சுட்டா. 10ஆவதுக்கு நம்ம தீபக் சஹர் இன் ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவுட் ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட். பும்ரா இல்லாமையே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போகுதுப்பா. தலைவன் பும்ரா இறங்கிட்டானா மும்பை ஓஜி மும்பையை பார்ப்பீங்க. கடப்பாறை ஆன் இஸ் பேக் அந்த மாதிரி தாங்க. வேறு மாதிரி எந்த மாதிரினா அந்த மாதிரி தரமான சம்பவத்தை செஞ்சு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப்பு போடலான்னு சொல்லிட்டு மணிஷ் பாண்டேயும் ரிங்கு சிங்கு வந்து பொறுமையாக ஆனாங்க. அந்த மணிஷ் பாண்டே யார் காலகாலத்துலேருந்து விளையாடுறாப்புல 2008 விராட் கோலி, ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி வகையறால் நம்ம மணிஷ் பாண்டேயும் கூட 2 பேர் அடிக்கிற அவுட்டு. ஆக பின்னாடி காட்டுத்தனமாக ஆடுற நம்ம ரசில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான ஆல்ரவுண்டரும் கூட நம்ம ரசில் என்ன பண்ணியிருக்கார், ரசில் த மசில் பண்ண பார்த்தாரு. அவனையும் தூக்கி விட்டா நம்ம அஸ்வினி குமார். என்னங்க நடக்குது? வான்கேடைய வாங்க மாப்பிள்ளைகளாம் நாங்கள் வச்சு செய்வோண்டா திருப்பி கொடுப்போண்டா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை கம்பேக் இஸ் பேக் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா சம்பவம் பண்ணிட்டாங்கப்பா. 116 ரன்னுக்கு ஆல் அவுட்டு கேகேஆர். இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரகுவன்சி அவன் தான் ஒரு 26 ரன்னு டீசெண்டாக அடிச்சிருக்கிறான். அஸ்வினி குமார் 4 விக்கெட்டு. டெபியூட் மேட்ச்லேயே 4 விக்கெட்டு போடுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அது வான்கடே ஸ்டேடியத்தில் அரபிக்கடல் காத்தும் அஸ்வினி குமார் வீசின பவுலிங்கிலும் கேகேஆர் தம்பத்தி போன தருணம் அந்த மாதிரி தாங்க சொல்லுவேன். இதன் மூலிமா மும்பை இந்தியன்ஸ் நீடட் 117 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனரான ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும்
பவர் பிளே என்னும் கோயிலில் நாங்கள் அடிக்காத ஆட்டமே இல்லை, அடியும் இல்லை, மரணடி சரவடி அந்த மாதிரி அடி இது செய்ன்னு செஞ்சுட்டாங்கப்பா நம்ம கேகேஆர் பவுலர்ஸை. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கப்பா நம்ம ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயராக இறங்கினாலும் அடித்தாலும் அவுட் ஆகிட்டு வெளியே திரும்பிட்டார். ரியான் ரிக்கல்டன் இவரை பற்றி சில பேர்த்துக்கு தெரியாது. எம்ஐ கேப்டனுக்காக சவுத் ஆப்பிரிக்காவில் ஆடினார். அந்த பிரான்சிஸில் கப் அடித்தாங்க. என்னன்னா தலைவனுக்கு 2 மேட்சாக சூட்டபிள் ஆக மாட்டேங்குது. 2 அவுட் சைட் கேமாக போச்சு. ஒன்று சென்னை, இன்னொன்று குஜராத். 2 இதில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறானே, என்னதான் பண்ணுறது, தலைவனுக்கு செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி பல இது இருந்தது. பட் இருந்தாலும் வான்கிடையில் கம்பேக் பண்ணி தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டான் பையன். போட்டு செய்யணும் செஞ்சுட்டான் பையன். அந்த மாதிரி தாங்க ரியான் ரிக்கல்டன். அதுக்கப்புறம் நம்ம சூர்யா வான்கடையில் ஏகப்பட்ட மெமரிஸுங்க சூர்யாவுக்கு. பையன் இறங்கி அந்த ரேம் ஷாட் ஆகட்டும், சுப்லா ஷாட் ஆகட்டும், பேர் போனவருங்க சூர்யா. இறங்கின 2வது பாலே தூக்கி பின்னாடி போட்டு சொருகிறாப்பிள்ளைங்க பையன். வேற மாதிரிங்க சூர்யா. சும்மாவா சொல்லுவாங்க இந்தியன் டீமோட T20 கேப்டன்னு சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி தாங்க பையன் வச்சு செய்யணும் செஞ்சுட்டாப்புல. 9 பாலுக்கு 22 ரன்களை அடித்ததுனால மும்பை இந்தியன் அபார வெற்றிங்க. கேட்கறதுக்கு சுகமாக இருக்குதா மும்பை ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இன்றைக்கி தரமான சம்பவத்தை வெளிப்படுத்துகிறாங்க மும்பை ஃபேன்ஸு. அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 2 பாயிண்ட் கூட எடுக்காத ஒரே அணியாக இருந்தது மும்பை. இன்றைக்கி நிகழ்த்தி காமிச்சிட்டாங்க. ஸோ இதனால் 6th பிளேஸுக்கு முன்னேறிட்டாங்க. இது பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா நம்ம அஸ்வானி குமார். அவன் தாங்க அப்பா. டெபியூட் மேட்ச்லேயே 3 ஓவருக்கு 24 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்த ஒரே ஒரு பிளேயர்னா நம்ம அஸ்வானி குமார். போட்டு செய்ன்னு செஞ்சாப்புல ஆப்னன்ட் பேட்ஸ்மேனில். இதன் மூலிமா என்னன்னா மும்பை அபார வெற்றி பெற்றது. கேகேஆர் 116 ரன்களை மட்டும் அடித்தது. மும்பை இந்தியன்ஸ் 13 ஓவர்களில் 121 ரன்ஸ் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வின் பை 8 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸுக்கு முன்னேறிட்டாங்க. இதன் மூலயமா நான் சொல்ல வர்றது என்னென்னா மும்பையோட கம்பேக் எப்படி இருந்தது மக்களே நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.